உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யெகோவா ராப்பா ஹீலிங் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களை சந்திப்பதிலும் தேவனுடைய வார்த்தை கொண்டு வருவதிலும் பேசுவதிலும் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உண்மையாக கர்த்தர் உங்களை இங்கே கேட்டுக்கொண்டு எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட வேதத்திலேருந்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். குடும்பங்களுக்குள்ள நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், குடும்பங்களுக்குள்ள தாய் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் தகப்பன் எப்படி இருக்க வேண்டும், நம்ம எப்படி இருக்க வேண்டும், நம்மளோட பிள்ளைகள் என்னவா இருக்க வேண்டும் என்று நம்ம சில இதில் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கோம். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை கட்டக்கூடியவர் யாருன்னா தேவனாக இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை நடத்தக்கூடியவர் யாருன்னா அவர் தேவனாக இருக்கிறார். நம்மளை அழைச்சி நம்மளுக்கு நல்ல ஒரு கனமான ஊழியங்களை கொடுத்து நல்ல வீடு நல்ல காரியங்களை தேவன் கொடுத்ததுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்கள் பொல்லாத ஒரு நாட்களில் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அந்த நாட்கள் பொல்லாதா இருக்கிறது, நேரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, பிரோஜனப்படுத்தி கொள்ளுங்கன்றாங்க. அப்படியாப்பட்ட ஒரு நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வாலிபர்கள் தன்னை பாவத்தில் விழுவதும், இன்னைக்கு வாலிபத்தாங்க பாவத்தில் விழுவதும் இன்னைக்கு நம்ம அநேக செய்திகளை நம்ம பார்க்குறோம். அநேக குடும்பங்களுக்குள்ள இந்த பாதிப்புகள் இன்னைக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் நம்மளை எல்லாவற்றிலும் அவர் பாதுகாத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு தேவ மனுஷனை குறித்து கர்த்தர் என்ன செய்தார், அவருடைய பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள், எப்படி அவர் தேவனுக்கு ஊழியம் செய்தார் என்று வேதத்திலிருந்து சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 21வது அதிகாரம் 8-9 வாசிப்போம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு கடந்து வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பென்னும் 7 பேர்ல பிலிப்பன் என்ற சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து சுவிசேஷகர் வீட்டில் அவர்கள் பிரவேசித்து அவரிடத்தில் தங்கினோர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாக 4 குமார்த்திகள் அவனுக்கு இருந்தார்கள். யாருக்கு 4 குமாரத்திகள் இருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பு அவருடைய வாழ்க்கையில 4 பெற்ற பிள்ளைகள், 4 பிள்ளைகளும் அவர் எப்படி வளர்த்தார் என்று பார்க்கும்போது அவர் ஒரு தீர்க்கதரிசியாக அவர்கள் இருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, 7 பேர்ல ஒருவராக பிலிப்பெருத்து காணப்பட்டவராக இருக்கிறார். உடன் ஊழியாக பவுலோடு கூட இருந்தவராக இருக்கிறார். அப்போ பிலிப்பை வைத்து ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்தார். மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேக பேர்கள் அவர் ரட்சிப்பில் நடத்தினவராக இருக்கிறார். அவர் ஒரு கிராமத்துக்குள்ள போகும்போது அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்ததா இருக்கிறது, விசுவாசிகள் ஓடினதா இருக்கிறது. அநேக அற்புதங்கள் இன்னைக்கு பிலிப்பை கொண்டு, ஒரு சுவிசேஷக்காரனை கொண்டு தேவன் அந்த நாட்கள்ல ஒரு மாபெரும் காரியங்களை செய்தவராக இருக்கிறார். இவர் தான் தன்னை ஊழித்து செய்தாரு, இவர் தான் ஊழித்துல இருந்தார் என்று பார்க்கும்போது அவருடைய பிள்ளைகளும் திருமணம் ஆகாத அவருடைய பிள்ளைகளும் அவருக்கு சொல்லப்பட்டிருக்க அந்த 4 பிள்ளைகளும் எப்படி வேதத்துல காணப்படுகிறார் என்று பார்க்கும்போது அவர்கள் தீர்க்கதரிசியாக காணப்பட்டார்கள். அவருக்கு தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக காணப்பட்டார். அப்ப பாருங்க, இன்னைக்கு பிலிப்போட தாயை பத்தி அங்க எழுந்தப்படல. அவரோட தாய் எப்படி வளர்த்திருக்கலாம், அவருடைய தகப்பன் எப்படி அந்த பிள்ளைகளை வளர்த்திருக்கலாம், எப்படி தேவ பயத்துல வளர்த்திருக்கலாம், எப்படி தேவனை குறித்து அவர்கள் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை இந்த பிள்ளைகள் தகப்பன் செய்வது, தாய் செய்வது, தன ஊழியங்களை அவங்க பார்த்திருக்கலாம். அப்ப பார்க்கும்போது தீர்க்கதரிசியாக அவர்கள் 4 பேர்களும் அவர்கள் இருந்தார். இந்த தீர்க்கதரிசனம் என்ற ஊழியம் என்று பார்க்கும்போது தேவன் 5 வகையான ஊழியங்கள்ல இது ஒரு ஊழியமாக கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, வைத்தவராக இருக்கிறார். அந்த பிள்ளைகள் பார்க்கும்போது 4 பேரும் அவர்கள் பிலிப்போட மகள்கள் அவர் பார்க்கும்போது அவர்கள் 4 பேரும் தன் தீர்க்கதரிசனமான ஊழியங்கள்ல காணப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த புதிய ஏற்பாடு காலத்திலேயே இன்னைக்கு அந்த 4 வாலிப அந்த பெண்கள் அவங்க பார்க்கும்போது எப்படி கர்த்தருக்கு இருந்திருப்பார்கள், எப்படி கர்த்தருக்கு உண்மையா இருந்திருப்பார்கள் என்று யோசித்து பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நாட்கள்ல பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம குடும்பங்களுக்குள்ள
நம்ம வீட்டில் எத்தனை பேர் திருக்கரசியா எழும்பி இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஜெப வீரங்களா எழும்பி இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள ஊழியம் செய்யறவங்களா நம்ம குடும்பங்களுக்குள்ள எழும்பி இருக்கிறாங்க என்று நம்ம பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட பிள்ளைகள் மேல ஒரு ஒரு நோக்கத்தை நம்ம வைக்கிறோம். அவங்க நல்ல ஒரு டாக்டரா படிக்கணும் என்று, அது தப்பு கிடையாது. நல்ல ஒரு இன்ஜினியரா படிக்கணும், அவன் பெரிய ஆளாக வேண்டும், அவன் கலெக்டர் படிக்க வேண்டும், அநேக காரியங்கள் தாய் தகப்பனுக்கு உண்டு. அவர்கள் படிச்சு ஒரு பெரிய மேதையாகணும், படிச்சு ஒரு பெரிய காரியத்துக்குள்ள வர வேண்டும் என்ற காரியங்கள் அவர்களுக்குள்ள இருக்கிறது. அது தப்பு கிடையாது. ஆனா நம்ம எந்த அளவுக்கு வேதத்துல நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறோமோ, வேதத்தின் ஆவிக்குள்ள நம்ம எவ்வளவு பிள்ளைகளை நடத்துறோமோ அவ்வளவும் நம்ம அந்த பிள்ளைகள் வளரக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. சின்ன வயசுல இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஊட்டத்தை கொடுங்க, நல்ல ஒரு சாப்பாடை கொடுங்க. அப்பதான் அது ஒரு வயது வரும்போது நல்ல முதிரியாக, நல்ல ஒரு பலனுள்ள ஒரு மகனாக அவன் காணப்படுவான். நீங்க சரியா சின்ன வயசு சரியா ஊட்டி வளர்க்கலன்னா அந்த பிள்ளை ஒரு தேஜில வரும்போது பலன் இல்லாம போயிடும். அதே போலதான் நம்ம ஒரு தேஜ் வர்றதுக்கு முன்பாகவும் வேதத்துல நிமித்தம் அநேக சத்திய வேதங்களையும் அநேக சத்திய காரியங்களையும் இன்னைக்கு என்ன பண்ண வேண்டும், பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்கிறவர்களா இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு தேவனை பத்தி சொல்லக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்போ காரியங்களை சொல்லும் போது அவர்கள் ஒரு நாள் குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது அவர்களுக்கு இன்னைக்கு நீங்க சிறு வயதிலே சொல்லும் போது அவர்களுக்கு ஒரு 18 வயசு வரும்போது இல்லை ஒரு 20 வயசு வரும்போது அவங்க ஒரு ஊழியக்காரா நிற்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாய் நிற்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள், சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் நிற்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அப்படியாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல பார்க்கும்போது டெக்னாலஜி இன்னைக்கு அதிகமாக பெருகி இருக்கிற நிமித்தம் இன்னைக்கு என்ன பண்ண முடியாது, பிள்ளைகளை ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வராம சூழ்நிலைகள் இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சிறு பிள்ளைகளுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாம போய் கொண்டிருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரியம் இருக்கு. நமக்குள்ள இருக்கிற ஜெபம், நமக்குள்ள இருக்கிற வேத வாசிப்பு, நமக்குள்ள இருக்கிற நல்ல குணங்கள், நமக்குள்ள இருக்கிற காரியங்கள் இருக்கும் போது அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுகிறாங்க, கற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறாங்க. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது அநேக ஒரு பையனோட கூட சாட் பண்ணி சில காரியங்களை பேசி கொண்டிருக்கும் போது அது அம்மா அதை பார்த்து கண்டிக்கும் போது அந்த பிள்ளை தாய் தகப்பனை வெறுத்துட்டு வெளியே போகக்கூடியதாக இருக்கிறது. தாய் தகப்பனும் வேண்டாம் அப்படி என்ற ஒரு உலகம் இன்னைக்கு உலகத்துக்குள்ள இருக்கு. உன்னை பெற்று எடுத்து வளர்த்து எல்லா காரியங்களையும் சீர்படுத்தின ஒரு தாயை ஒரு சின்ன ஒரு கண்டிப்புனால என்ன பண்றாங்க, விட்டு விலகி போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வாலிப தங்கச்சி, வாலிபனே, நீ ஆண்டவருக்கு உன் வாழ்க்கை நீ ஒப்பு கொடுக்கும் போது உன் வாழ்க்கை நீங்க ஒரு ஆசீர்வாதமாய் மாறும், உன் வாழ்க்கை ஒரு பிரகாசமாய் மாறும். வாலிபனே, நீ ஆண்டவருக்கு உன்னுடைய வாழ்க்கை நீ ஒப்பு கொடு. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ நல்லா படித்து ஒரு ஊழியக்காரனா மாறு. கர்த்தருக்காக ஒரு வைராகியம் உள்ளவனா கர்த்தருக்காக நீ எழும்பும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அப்ப பாருங்க, அவருடைய பிள்ளைகள் அவருடைய காரியம் அந்த சொல்லப்பட்டிருக்க 4 பேரும் அவர் தேவனுக்கு அவர்கள் ஊழியம் செய்தார் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு மிகுந்த ஒரு பிடித்த ஒரு காரியம் இருக்கு வேதத்துல. அந்த காரியத்தை நான் எப்போதும் எந்த இடங்களுக்கு போனாலும் பிள்ளைகளுக்கு அந்த விஷயத்தை நான் சொல்லக்கூடியதா இருக்கிறேன். உபாகத்துல எடுத்து வாசிப்போம். உபாகம் 6:6 எடுத்து வாசிப்போம். எடுத்து அதுல பாருங்க, ஒரு தாயை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு, ஒரு தகப்பனை குறித்து பேசுகிறாரு, பிள்ளையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். தாய் தகப்பன் எப்படி இருக்கிறாரோ பிள்ளையும் அப்படிதான் இருக்கிறதாம். பாருங்க, வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள், இன்றைக்கு நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருக்க கடவுள். முதலாவது உன் இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மன்னா, தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருக்க வேண்டும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் உன்னுடைய பிள்ளைகளுக்கு, அங்க சொல்லப்பட்டிருக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்கணுமா, கருத்தாக அன்பாக அது போதிக்கணுமா. நம்ம போதிக்கிறோமா, கருத்தாக போதிக்கணும். இன்னைக்கு அன்பாக நம்ம சொல்லிக் கொடுக்கிறவர்களா இருக்கும். அப்போ இந்த காரியம் எப்போ வரும் என்று சொல்லும் போது நம்ம இதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கும் போது மட்டும்தான் அந்த தாய்கிட்ட இருந்து அந்த தகப்பன்கிட்ட இருந்து அந்த பிள்ளைக்கு சேரக்கூடிய நல்ல குணங்கள் போகக்கூடியதா இருக்கிறது. அப்போ அந்த பிள்ளையை ஆண்டவர் சொல்றாரு, எப்படி அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா. வாசிங்க. நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணுமா, உன் பிள்ளை உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது டிவியில போட்டு இவ்வளோ நேரம் போட்டு அதில் உட்கார வைக்க கூடாது.
போன்ல போட்டு எவ்வளோ நேரம் அதுல போட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, உட்கார வைக்க கூடாது. இன்னைக்கு வேற என்டர்டைன் பண்ணு, வேற கேம்ல நீ ஆடு, இதுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். வாழ்க்கையில பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நீ நல்லா ஹைட் ஆகணும், நல்லா புஷ்டி ஆகணும், இப்படி சாப்பிடு, அப்படி நீ இரு, இப்படி ஓடு, எல்லாமே பண்றோம். ஆனா வேதத்தை எடுத்துட்டு முன்பாக வைக்கிறோமா? ஒரு பிள்ளைக்கு நீ ஜெபத்தை கத்து கொடுக்குறியா? உன் பிள்ளைய நீ இப்படிதான் இருக்கணும். வர நாட்கள் பொல்லாத நாட்களா வருகிறது. உலகம் பொல்லாப்பு ஒரு உலகத்தை நம்ம நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் பாவங்களும் அட்டூழியங்களும், இன்ஸ்டாகிராம்ல பேஸ்புக்ல இப்படியாங்க இன்னைக்கு அழிந்து வாலிப தங்கச்சிகள் அழிந்து போய் கொண்டிருக்கிற ஒரு நாட்கள்ல சூழ்நிலை நின்று கொண்டிருக்கும். பிசாசனவன் இன்னைக்கு பிள்ளைகளை வஞ்சிக்க முடியாங்க, சாகடிக்க முடியாங்க. சிறு சிறு பிள்ளைகளை கற்பழித்து இன்னைக்கு சாகக்கூடிய காரியங்களா இருக்கிறது. மனுஷர்கள் மிருகமாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இச்சை பாவங்கள் உலகத்துக்குள்ள அதிகமாய் பெருகி கொண்டிருக்கு. இதுல நம்ம தேவ பயத்தோடு இருக்கிற மனுஷன், தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனுஷன், அவனோட வாழ்க்கை எப்போதும் இருக்கக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உன் பிள்ளைய எப்படி நடத்தணும்னு சொல்றாரு பாருங்க. வழியில் நடக்கிற போதும் பாரு, உன் பிள்ளைய வழியில உக்காருக்கும் போது, வீட்டுல உக்காந்து கொண்டிருக்கும் போது, உன் வீட்டுல நீ அறையில உன் பிள்ளை இருக்குதுன்னா உன் பிள்ளை நீ சும்மா விடாத. ஒரு நாளைக்கும் அந்த பிள்ளைக்கு தூண்டி கொண்டே இருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லி கொண்டே இருங்க. கர்த்தர் இப்படி செய்வார், அற்புதங்களை செய்வார். உன் வீட்டுக்கு ஒரு கஷ்டம் உன் பிள்ளைக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி ஜெபம் பண்ணு, இந்த கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று உக்காந்து கொண்டிருக்கும் போது. இப்ப நடந்து எங்கேயோ ஒரு கடைக்கு போறீங்க, ஏதோ ஷாப்பிங் போறீங்க, உன் பிள்ளைய கூப்பிட்டு கொண்டு போறீங்க. வாசிங்க. வழியில் நடக்கும் போதும், படுத்துக் கொள்ளும் போதும், எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசு என்றார். உலகத்தின் குறித்தல்ல, உலகத்தின் மாம்சத்தை குறித்தல்ல, தேவனை குறித்து நீ பேசு. உன் பிள்ளையை விடாத என்றாரு. உன் பிள்ளையை நீ விடாத என்றாரு. நடக்கும் போது, படுக்கும் போது, அவன் எழுந்துக்கும் போது தேவனை குறித்து நீ பேசு. இப்படி பேசுற மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? இந்த கடைசி நாட்கள்ல இப்படி நடத்துகிற பிள்ளைகள் மேல தேவன் ஒரு பெரிய ஆவியை கர்த்தர் ஊற்ற போகிறார். ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற போறார். உன் பிள்ளை ஆசீர்வாதமாய் நிற்க போகிறது. அநேக தேசங்களை கலக்கக்கூடியதாக, அநேக தேசங்களுக்குள்ள உன் பிள்ளை ஒரு ஊழியக்காரனாக இன்னைக்கு போகக்கூடியவராக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசிப்போம். வசனத்துல உன் பிள்ளைய நீ ஒழுங்கான ரீதியில நடக்கும் போது, சத்திய வேதத்துல நடத்தும் போது, உன் பிள்ளைக்கு நல்ல அன்புல நடத்தும் போது, சத்திய வேதத்தை கொடுத்து நடத்தும் போது, உன் பிள்ளை ஒரு நாட்கள் வரும்போது, ஒரு சீசன் வரும்போது அந்த பிள்ளை ஆசீர்வாதமாகும். அது 30, 60, 100 பலன் கொடுக்கிற உன் பிள்ளைய கர்த்தர் அவர் மாற்றக்கூடியவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதுல 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 17, 18 வாசிப்போம். கடைசி நாட்கள் பாருங்க, கடைசி நாட்கள்ல நாம நின்று கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்கள்ல நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்களுடைய குமாரர்களும் உங்கள் குமார்த்திகளும் உங்களுடைய குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உன்னுடைய வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உன்னுடைய மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். கடைசி நாட்கள் மேல மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை பொழிய பண்ணுவார். அவருடைய ஆவியை கர்த்தர் ஊற்றுவார். இந்த கடைசி நாட்கள் நிற்கிறோம். வாலிப தங்கச்சி, வாலிபனே, உன் மேல தேவ ஆவி ஊற்றப்பட வேண்டும். தேவனுடைய அபிஷேகம் உன் மேல ஊற்றப்பட வேண்டும். கர்த்தருக்கு நீ எழும்பி பிரகாசிக்கிற நேரமா இருக்கிறது. வாலிபனே எழும்பு, வாலிப தங்கச்சி நீ கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற நாட்கள் வரப்போகிறது. உன்னுடைய தீய பழக்கங்களை விட்டு, தீயான காரியங்களை விட்டு, துஷ்டமான காரியங்களை விட்டு, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை விட்டு கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வாலிபர்கள் மேல தேவனுடைய ஆவி ஊற்றப்படுகிறது. வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், தேவ தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவார்கள் என்று வேத வசனம் சொல்லப்பட்டுகிறது. இன்றைக்கு நம்ம ஏதோ ஒரு சபைக்கு போறோம், ஏதோ ஒரு ஊழியத்துல நாம் இருக்கிறோம் என்று இல்லை. நீ சிறு வயதிலிருந்தே உன்னுடைய பிள்ளைய நீ அபிஷேகத்துல நடத்தும் போது, ஒரு அனௌன்டிங்குள்ள நடத்தும் போது உன் பிள்ளை ஓங்கி வளரக்கூடியதா இருக்கிறது. இங்க சொல்லப்பட்டிருக்கு, யார் மேல ஊற்றப்படும் என்றால் இந்த கடைசி நாட்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நாட்கள் எப்போ தேவன் வருவார்,
எப்போ நம்மளை கொண்டு போவார், எப்போ தேவனோடு கூட நம்ம போவோன்று தெரியாது. ஆனா ஒரு நாள் வரப்போகிறது. ஐயோ, என் நேரத்தை நான் வீணாக்கிட்டேன், ஐயோ எனக்கு கொடுத்த வாழ்க்கையெல்லாம் பாவத்துல போயிடுச்சு என்று நீ ஏங்காத. உன் வாழ்க்கை ஒரு நாள் ஆண்டவர் பிரகாசம் பண்ணுவார். வாலிப தங்கச்சி, வாலிபனே, இன்னைக்கு ஒப்புக்கொடு. இன்னைக்கு பொல்லாத நாட்கள்ல நம்ம வாழுகிறோம். அந்த அபிஷேகம் இன்னைக்கு நம்ம மேல ஊற்றப்பட வேண்டும். அந்த உகந்த தைல நம்ம மேல ஊற்றப்பட வேண்டும். இன்னைக்கு அந்த காரியங்கள் வாக்கிய பண்ணுகிறதா இருக்க வேண்டும். வாலிபர்கள் மேலும் உங்களுடைய குமாரத்திகள் மேலும் தேவனுடைய ஆவிகள் உன்ன சங்கதி மேல தன் ஆவியை கர்த்தர் புரிய பண்ணுகிறார். அந்த நேரத்துல அவர் ஆவியை ஊற்றுகிறவரா இருக்கிறார். தேவனுடைய நாமும் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஊற்றப்படுகிற காரியம் இன்னைக்கு காரியங்கள் வாய்க்க பண்ணுகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அதே போல 1 கொரிந்தியர் 12:10 வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைப்பதும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். போதும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் 9 வரங்கள்ல இது ஒரு வரங்களா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு என்ன கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது தேவனுடைய கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், வரங்களை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் வரத்துல இருக்கிற ஒரு பிள்ளைகளா காணப்பட வேண்டும். அப்போ அன்றைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இன்னைக்கு வரங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு வரத்துல நம்ம நிக்கிறோமா? தேவ வரத்துல இருக்குதா நம்மளோட பிள்ளைகள் என்று பார்க்க வேண்டும். இதுல 9 வகையான காரியங்களை தேவன் 9 வகையான வரங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு பிசாசுகளை துரத்துகிற வரங்கள், அந்நிய பாஷை பேசுகிற வரங்கள், பகிர்ந்து பேசுகிற வரங்கள், இப்படியாக வரங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. இந்த வரத்துல முக்கியமானது ஆண்டவர் கொண்டு வருகிறாரு. தீர்க்க தரிசனமான வரங்களை இன்னைக்கு காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறதா இருக்க வேண்டும். ஏன்னா தீர்க்க தரிசனத்தை நீ விரும்பு என்றார் ஆண்டவர். அப்ப இந்த தீர்க்க தரிசனம் என்றால் தேவனோடு கூட சஞ்சரித்து, தேவனோடு கூட உட்கார்ந்து உலகத்தின் வெளிப்பாடுகளை வாங்கி கொண்டு வெளிப்பாடுகளை சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. ஆகாத காரியங்கள், தெரியாத காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நினைத்து பாருங்க, இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு ஒரு வாலிபனா இருக்கட்டும், வாலிபர் காரியங்களா இருக்கட்டும், அவன் பார்க்கும்போது ஒரு கேம்ல திறந்தவனா இருப்பான், படிப்புல திறந்தவனா இருப்பான், அவனுடைய தாளந்துகள் அவன் திறந்தவனா இருப்பான், அவனுக்கு இருக்கிற சில காரியங்கள்ல வேலைகள்ல அவங்க ஒரு பெஸ்டானதா இருக்கலாம். கிரிக்கெட்ல நம்ம பார்க்கும்போது அதுல கூட அவன் என்ன பண்றான், அவன் ஒரு பெரிய கிரவுண்ட்ல ஆடுறதுல அவனை ஒரு தெரிந்தவனா இருக்கலாம், எல்லாத்துலயும் இருக்கலாம். ஆனா அவனுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய காரியங்கள் ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொரு வகையானதா இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நம்ம எதுக்குள்ள நம்ம இருக்கிறோம், நமக்குள்ள இருக்கிற தாளந்து என்ன ஆச்சு, நமக்குள்ள இருக்கிற வரங்கள் என்னாச்சு, இன்னைக்கு காரியங்கள் சொல்லப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படியாக நம்ம இருக்காதபடிக்கு ஒரு அனலாக, ஒரு அக்கினியாக நம்ம கர்த்தருக்காக எழும்பும் போது நம்ம மேல தன் ஆவிய கர்த்தர் ஊற்றுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்கள்ல இன்னைக்கு எந்த காரியத்தை நம்ம ஊற்றி வளர்க்குறோமோ இல்லையோ, எந்த காரியத்தை சொல்லி வளர்க்குறோமோ இல்லையோ, தேவனை குறித்து இன்னைக்கு சொல்லக்கூடியவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், சிலருக்கெல்லாம் அவர்களெல்லாம் பார்க்கும்போது எத்தனையோ வருஷம் சர்ச்சைக்கு போறாங்க, எத்தனையோ வருஷம் சபைகளுக்கு போறாங்க. அவங்க என்ன பண்ணல, இன்னும் தேவனுக்குள்ள வரம் பெறாம இருக்கிறாங்க, இன்னும் ஒரு அதிசயங்களை செய்யாம இருக்கிறாங்க. ஒரு விசுவாசி பிடித்த காரியமோ இல்லை ஏதோ ஒன்று வரும்போது அதை குறித்து பயப்படுறாங்க. ஐயோ, அது மேல கை வச்சா அந்த ஆவிகள் என்ன செய்யுமோ என்று இருக்கிறது. அப்படியாக பயந்து இன்னைக்கு சுபாங்கத்துல இருக்காங்க. ஒரு வியாதிஸ்தர் மேல கையை வச்சு ஜெபிக்கணும்னா அவங்களால முடியல. இன்னைக்கு ஒரு காரியங்களை பண்ணணும்னா முடியல. ஏன் முடியலன்னா அவர்களுக்குள்ள வரங்கள் இல்லை, வாலிபர்களுக்குள்ள வரங்கள் இல்லை. நம்ம வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். வரங்களை ஆண்டவர் இந்த உலகத்துல தேவன் நம்மளுக்காக வைத்து போனவரா இருக்கிறார். அதுக்குள்ள எந்த மனுஷன் தன்னை வரத்தை பெற்றுக்கொள்ளுகிறாரோ அவருக்குள்ள அந்த காரியங்கள் வரக்கூடியதா இருக்கிறது. சில ஊழியக்காரங்களுக்கு இந்த 9 வகையான வரங்களும் இன்னைக்கு கிரியை செய்கிறதா இருக்கிறது. பார்க்கும்போது இந்த 9 வகையான கிரிகள், அப்ப இந்த 9 இந்த ஊழியங்கள் தேவனுக்குள்ள ஊழியங்களை அவர் செய்தவரா இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களுக்குள்ள உன்னுடைய கணவன் அக்கினியாக எழும்பணும், உன் மனைவி தேவனுக்குள்ள வல்லமையா எழும்பணும். அப்படி எழும்பி நீ கர்த்தருக்காக நிற்கும் போது தேவன் கடைசி நாட்கள்ல உன்னிடத்துல ஆண்டவர் கேட்கக்கூடியவரா இருக்கிறார்.
இல்லை நான் சபைக்கு போயிருந்தேன், சபையில் வார்த்தை கேட்டு கொண்டுதேன், சபைக்கு அப்படி கிடையாது. உன்னை நீ எனக்காக எழுமணியா, உனக்கு எவ்வளோ வரங்களை நான் கொடுத்தேன், எவ்வளோ காரியங்களை நான் கொடுத்தேன், நீ எனக்காக எழுமணியா, எனக்காக நீ என்ன செய்த என்று நீ கேட்கக்கூடிய காரியமா இருக்கு. அதுதான் தேவனுடைய வார்த்தை எந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறதோ, எந்த மனுஷனும் தேவனுக்குள்ள நடக்கிறானோ, அந்த மனுஷன் எப்படி தேவன் நடந்தாரோ அதே போல அந்த வார்த்தைகள் இருக்கிற மனுஷன் தன்னை பிள்ளைகளும் அப்படியே நடக்கக்கூடியதா இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு உன்னோட தகப்பன் குடிக்காரனா இருந்தா உன்னோட பிள்ளையும் என்னாகிறது அந்த சுபாவத்துக்குள்ள போகக்கூடியதா இருக்கிறது. இல்லை நல்லா சிகரெட் குடித்து கொண்டு வீட்டில் இருந்தா உன் பிள்ளை ஒரு நாள் அதே போல ஒரு பிள்ளையா மாறக்கூடியதா இருக்கிறது. இல்லை உன்னோட தாய் ஒரு வாயாடியாக சபிச்சு கொண்டு கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டா உன் பிள்ளையும் அப்படிதான் உன் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடியதா இருக்கிறது. ஒருவேளை தகப்பன் அவங்களோட குடும்பத்துல பிள்ளைகள் அவன் மனைவி கிட்ட கோபமா பேசி அடித்து வெறித்து இருந்தா உன் பிள்ளையும் வெறிதனமாக மாறக்கூடியதா இருக்கிறது. 24 மணி நேரம் உன்னோட தாயும் உன்னோட தகப்பனும் உட்காந்து மொபைலை பார்த்து கொண்டு சினிமா பார்த்து கொண்டு தான் உன் பிள்ளையும் என்ன பண்ணும் 24 மணி நேரம் அதையும் அதை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. தயவு செய்து நான் சொல்லுகிறேன், உன் பிள்ளை ஆவிக்குரிய வரத்துல நடத்துங்க, அபிஷேகத்துல நடத்துங்க. நல்ல ஒரு வல்லமைக்குள்ள நடத்தும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கார். ஏதோ நம்ம ஒன்று உலகத்துல வாழ்ந்துட்டோம், உலகத்தை சாதிச்சிட்டோன்னு இல்லை, தேவன் நம்மளை கணக்கு கேட்கிறவரா இருக்கிறார், தேவன் நம்மளை கூப்பிட்டு கேட்கிறவரா இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நான் என்னோட ஊழியங்கள் அநேக வாலிபர்களையும் அநேக இடத்துல நான் கவுன்சிலிங் பண்ணும்போது இன்னைக்கு சில வாலிபர்களுக்குள்ள சொல்றாங்க, எங்க அப்பா அம்மா செய்த ஒரு சின்ன தவறுனால்தான் இந்த பாவத்தை நான் நிற்கிறேன். சிலதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா எனக்கு அப்பயே எனக்கு இது நல்லது கெட்டதுன்னு சொல்லியிருந்தா நான் ஏன் இந்த பாவத்தில் விழுந்திருப்பேன், ஏன் நான் இந்த போதியில் நான் விழுந்திருப்பேன். ஐயோ எங்கள் அம்மா எனக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கல, எங்கள் அம்மா நல்ல உலகத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கல, எங்கள் அப்பா சரியான ஒரு ரீதியில் என்னை நடத்தலை என்ற அந்த ஒரு தாற்றுன்றது நீங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஆழமாய் பதிந்திருக்கிறது. அப்போ இன்னைக்கு எதை நம்ம வாழ்க்கையில் செய்கிறோமோ இல்லையோ, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை உன் பிள்ளைக்கு வெளிப்படுத்துங்க, உனக்குள்ள இருக்கிற வல்லமையை உன் பிள்ளைக்கு ஊற்றி வளங்க. அது 30, 60 பலன் கொடுக்கிறதா மாறும். வர நாட்களில் அநேக ஊழியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன்னை பிள்ளைய ரொம்ப அன்பாக நடத்தினாராம். ரொம்ப ஒரு அன்பாக நடத்தி தன்னை பிள்ளைய எல்லாத்தையும் கொடுத்தாரு. பெஸ்ட்டான படிப்பு கொடுத்தாரு, ஆஸ்தி கொடுத்தாரு, பணம் கொடுத்தாரு, அவருக்கு வேண்டிய வசதி, காரு, வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனால் அவனுக்கு அவனுக்கு அவன் என்ன கேட்குறானோ அவன் வாழ்க்கையில் எல்லாமே கொடுத்துட்டாரு. அன்பு வேணுமா, அன்பு கூட போய் நீ என்ஜாய் பண்ணுவோம், லைஃப்பில் நீ எப்படி வேணுமா வாழ, இப்படியெல்லாம் கொடுத்துட்டாரு மனுஷனுக்கு. ஆனால் அவன் ஒரு நாள் வரும்போது, அவன் ஒரு ஸ்டேஜில் வரும்போது, ஒரு இதில் நிற்கும் போது அவன் என்ன செய்யணும்னு பார்க்கும்போது அவனுக்கு என்ன பண்ண எல்லா உலகத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனால் அவனுக்கு கொடுக்க வேண்டியது முக்கியமானது அவர் மறந்து விட்டார். என்னன்னா ஜபத்தை கற்றுக் கொடுக்கல, வேத வாசிப்பை கற்றுக் கொடுக்கல, எல்லாமே கற்றுக் கொடுக்கல. ஆனால் அவன் ஒரு நாள் ஒரு இதில் நிற்கும் போது அவன் என்ன பண்ணுறான்னா தன்னை தகப்பனை வயசான அப்பாவை அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு சாவு போட்டி செய்கிறான். ஒரு சாவு போட்டி செய்து வீரோடு எடுத்துன்னு போய் அந்த சாவு போட்டியில் அவங்க அப்பாவை போட்டு என்ன பண்ணுறான், அவன் ஒரு மலைக்கு மேலே ஏறி போயிட்டு அங்கே என்ன பண்ணலாம், மேலேருந்து தூக்கி எங்கள் அப்பாவை நான் போட்டுடலாம் என்று அவன் என்ன பண்ணுறான், அதை எடுத்துக்கொண்டு அதை போகிறான். அவனால் தூக்க முடியல, அவங்க அப்பாவை இழுத்துக்கொண்டு போக முடியல, அந்த சாவு போட்டியோடு அவனால் இழுத்துக்கொண்டு போக முடியல, தடமாடுறான். அவனால் ஜெயிக்க முடியல. அப்புறமா என்னாச்சு, அவனால் போராடுறான், பண்ணுறான், எப்படியோ போய் மேலே போய் தள்ளிடலான்னு. ஆனால் சாப்பிட்டு அப்படியே உருண்டு கீழே விழும்போது அப்போது அவங்க அப்பா சொல்கிறார், லாஸ்ட்டில் அவன் எப்படியோ மேலே அவன் எடுத்துன்னு போய் அவங்க அப்பா சாகிற நிலைமையில சொல்கிறாரு, இந்த சாவு போட்டி என்ன பண்ணு, நீ உஷாராக வச்சுக்கோ, உனக்கு வர நாட்களில் உனக்கு தேவைப்படும் அன்றார். அந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்வது என்னன்னா, இன்னைக்கு நம்ம பிள்ளையை நம்ம வளர்க்கும் போது, தேவனோட அன்புல நடத்தும் போது, தேவனோட வேத சத்தியத்துக்குள்ள நடத்தும் போது, உன் பிள்ளை முதிர் வயதானாலும் உன்னை எல்லா விஷயத்துலையும் உன்னை நடத்தும், உன் குடும்பத்தை நடத்தும், சபையை நடத்தும், எல்லாத்தையும் நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு தேவ வார்த்தையில் நம்ம இருக்கிறோமா, நம்ம நிலைத்திருக்கிறோமா, இந்த கடைசி நாட்களில் நம்ம இருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் நம்முடைய ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார். அதில் 1 கொரிந்தியர் 14:1 வாசிப்போம். அன்பை நாடுங்கள், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்க, விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தையும் விரும்புங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்த்தோம், இன்னைக்கு தீர்க்க தரிசனம்
எனக்கு இருக்கும்போது தீர்க்கதரிசனம் ஊழியத்தை விரும்புங்க, அன்பு நாடுங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அன்பு நம்ம விதைக்கலாம், அன்பு காரியங்களுக்குள்ள நம்ம போகலாம். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறாரு? ஆசீர்வதிக்கிறவரா இருக்கார். உன் பிள்ளைகளை இன்னைக்கு தேவன் விடமாட்டார், உன் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வாதமாய் வைப்பார் என்று இன்றைக்கு இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிப்போம். அன்பின் தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரை கொடுத்த வார்த்தைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோட பிள்ளைகள் அபிஷேகத்திலையும் உங்களுடைய ஞானத்திலையும் வளரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவ வார்த்தையில நடத்த உதவி செய்யுங்க ராஜா. இந்த வேளையில கூட கர்த்தாவே, இன்னைக்கு கேட்ட வார்த்தைப்படியாக பிலிப்போட பிள்ளைகள் 4 பேர் தீர்க்கதரிசியாக காணப்பட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களுக்குள்ள தீர்க்கதரிசியாக நல்ல ஒரு வல்லமையான அபிஷேகத்தின் பிள்ளைகளாக எழும்பத்தக்கதாக கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.